ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே vlog பார்த்துடலாமா? நாங்கள் ஃபேமிலியாக திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. அந்த vlog தான் பார்க்க போகிறீங்க. எங்களுக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷன் வீடு வேறு இருக்குது. மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போகலாம் அப்படின்னு இருந்தோம். காரில் ஏறினோன்னே ரிதன்யாவுக்கு செம்ம குஷி. ஒரே பாட்டு போட்டு அப்புறம் ஒரே டான்ஸு தான். இப்படி தான் ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு இருந்தா. அப்புறம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்துட்டு காலைல டின்னர் அங்கேயே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு மொய்யை வச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நேராக எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். மேரேஜ் முடிச்சு ஃபஸ்ட் டைம் நான் அந்த கோயிலுக்கு வரேன். ரொம்ப சூப்பராக இருந்தது கோயில் பார்க்குறதுக்கே. நல்லா சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நேராக திருச்செந்தூர் தான் போகணும். போகிற வழியில் ஒரு கடை நொங்கு பால் விற்றுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அது டேஸ்ட்டு. எப்படி இருக்குமோன்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டு. நல்லா குடிச்சிட்டு இப்போ திருச்செந்தூர் வந்தாச்சு. உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஒரே ஜாலி. திருச்செந்தூர் பார்த்த உடனே உள்ளே என்ட்ரி ஆகலே ரொம்ப பசி வந்துருச்சு எங்களுக்கு காலையில். சரி மதியம் சாப்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்தாச்சு. இந்த ஹோட்டல் மணி ஐயர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் கிட்ட தான் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரைஸில் பருப்பு பொடி நெய்யெல்லாம் போட்டு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒர்த்தான சாப்பாடு தான். நல்லா சாப்பிட்டுட்டு மனோஜத்தான் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க தான் எங்களை உள்ள சாமி பக்கம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. க்யூலெலாம் நிற்க வேண்டாம் பிள்ளைய வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அங்கேயே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பிள்ளைங்களுக்கு இந்த பெட்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டா அவங்க அதில் படுத்துக்கிடுவாங்க அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரெடி பண்ணி அவங்களே படுக்க வச்சாச்சு. ரிதன்யாவும் குகனும் ஒரே சேட்டை. 2 பேரையும் கையிலே பிடிக்க முடியல. குகன் அவள் அக்கா எங்கே இருக்காலும் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவனும் உருண்டு வந்துக்கிட்டு இருந்தான். ஒரு மணி நேரத்துலேயே அவங்களும் வந்துட்டாங்க. நாங்களும் சரி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். திருச்செந்தூரே டோட்டலாக ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நான் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எங்கே போகிறோம் எங்கே வாரோம் அப்படின்னே தெரியல. நான் ஒரு 2-3 டைம்ஸ் வந்திருக்கேன். ஆனால் என்னால் சாமி பார்க்க முடியல. இவ்வளோ கூட்டத்தில் பிள்ளைங்களை வச்சுட்டு பார்க்க முடியல. இப்போது தெரிஞ்சவங்க மூலிமா வந்ததால் ரொம்ப கிட்டத்தில் நாங்கள் சாமியை பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸ்லேயே நாங்கள் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ரொம்ப ஒரு சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம் சாமியை பார்த்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்த உடனே ரிதன்யாவுக்கு இந்த பொட்டு அதெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே ரிதன்யா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒவ்வொன்றையும் பார்த்து. நாங்கள் வெளியில் வாரோம். கரெக்டாக தங்கத்தேர் கூட வந்துச்சு. அதையும் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு அங்கே பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. இப்படி கிட்ட இருந்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிரே பார்க்கலை. அவ்வளோ நல்லா கும்பிட்டாச்சு. ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நேராக பீச்சுக்கு வந்தாச்சு. சூப்பராக இருந்தது. இந்த பீச்சை பார்க்கையில எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்னென்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. என்னென்னா நான் பவித்ரா சரவணா அப்புறம் விஸ்வா மனோஜத்தா தமிழன் எல்லோரும் சேர்ந்து கடலில் குளிக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஒரு 2 வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி குளிக்க வந்தோம். அப்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு மறுநாள் குளிக்கையில் ஒன்றும் தெரில. மறுநாள் காலையில் என்னமோ ஒரு 10 பேர் சேர்ந்து என்னை அடித்த மாதிரி கை கால்லாம் வலிக்கி. ஒன்று நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் அப்படின்னு பவித்ராட்ட கேட்டால் அவளும் எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படி சொல்லுதா. சரவணாலாம் எனக்கு காய்ச்சே வர்றது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் சரி இந்த கடலில் குளித்தாலே இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு விட்டுட்டோம். அந்த அச்சி ரிதன்யாவுக்கு மனோஜத்தா வைக்கணும் அப்படி சொல்லிவிட்டு ரிதன்யாவும் நானும் வச்சுக்கிட்டேன். அச்சி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நேராக பீச்சுக்கு நாங்கள் எல்லாம் ஜாலியாக கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த பிள்ளைங்களை விளையாட வச்சுக்கிட்டு இருந்தோம். ரிதன்யா விளையாடுறதை பார்த்துட்டு குகனும் சேர்ந்து மண்ணில் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். நான் கையை எடுத்து தட்டி விட்டாலும் அவன் மண்ணை தொட்டு விளையாடுதான். அப்புறம் அங்கேருந்து ஜாலியாக கிளம்பிட்டோம். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.